பார்த்து வருகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 2025 நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட 4,25,000க்கும் மேற்பட்ட அவர்கள் இந்த தேர்வை எழுதியிருந்தனர். அவர்களுக்கான அந்த தேர்வு மதிப்பெண்கள் தற்போது முடிவுகள் என்பது குறைக்கப்பட்ட தகுதி மதிப்பெண் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த 28ஆம் தேதி தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. அதாவது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு இந்த பதவி உயர்வு பெறுவதற்காக ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான மதிப்பெண் என்பது குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அரசாணையை பொறுத்தவரை தாழ்த்தப்பட்டவருக்கு, பிற்படுத்தப்பட்டவருக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மரபினர், மாற்றுத்திறனாளி ஆகிய பிரிவினருக்கு 55%-இருந்து 50%, அதே போன்று அருந்ததியர் மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 55%-இருந்து 40% இந்த மதிப்பெண் என்பது குறைக்கப்பட்டது. பொது பிரிவினரை பொறுத்தவரை 60% என்பது தொடரும் எனவும் அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தற்போது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் மாதம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கான விண்ணப்பங்கள் என்பது பெறப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக 1367 தேர்வு மையங்கள்ல தேர்வு என்பது நடைபெற்று முடிந்த நிலையில் அதற்கான தேர்வு முடிவுகள் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.